ஜகாத்தை நிறைவேற்றாதவங்க யாரு தெரியுமா? ரமலான் சீரீஸோட டே 17. அல்லதீன லா யுத்தூன ஜகாத்த வஹும் பில் ஆஹிரத்தி ஹும் காஃபிரூன். முஷிரிக்கீன்களை பத்தி இறைவன் சொல்லும் போது அவங்க ஜகாத் கொடுக்க மாட்டாங்க, அவர்களுக்கு கேடுதான் என்பதாக சொல்லி காட்டுறான். ஜகாத்தை கொடுக்காதவங்களை முஷிரிக்கீன்களோடு இணைத்து சொல்றான் இறைவன். அதே மாதிரி குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, நாளை மறுமை நாள்ல ஒரு சிலர்கள் மா அகனா அன்னி மாலியா, எனது செல்வம் எனக்கு பயனளிக்கவில்லையே என்பதாக கை செய்தப்படுவாங்க. யாருக்கு தங்களுடைய செல்வம் பயனளிக்காதுன்னா, யார் இறைவன் கொடுக்க சொன்னதுல இருந்து கொடுக்காம இருக்கிறாங்களோ, அதே மாதிரி வீணான முறையில செலவு செய்யறாங்களோ, அத்தகையவர்களுக்கு இந்த நிலை ஏற்படும். காரூன் கொடுக்க மறுத்தான், அதன் காரணமாகத்தான் இன்று வரையும் தண்டிக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான். ஜகாத் வெளியே போக வேண்டிய பணம் போகாம உள்ளேயே இருந்துச்சுன்னா இருக்கிறதையும் சேர்த்து அழுக்காக்கிறோம் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. மேலும் ஒரு முறை சொன்னாங்க, யார் தன்னுடைய பொருளுக்கு ஜகாத்தை கொடுத்து விட்டாரோ அவரை விட்டு அவருடைய தீங்கு நீங்கி விட்டது என்பதாக. அப்படின்னா ஜகாத் கொடுக்காம இருந்தாங்கன்னா அவங்களுடைய தீங்கு அவங்கள்ட்டயே இருக்குன்னு தான் அர்த்தம். ஆகையால் ஜகாத்துடைய விஷயத்துல பேணுதலாக கணக்கிட்டு கொடுக்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். இறைவன் நம்முடைய ஜகாத்தை அங்கீகரித்துக் கொள்வானாக.